வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி ஸ்மோக்டு கார்லிக் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள்: பெரிய சைஸு பூண்டு ஒரு 100 கிராம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது கற்பூரவள்ளி இலை, அப்புறம் பட்டர், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், லெமன் ஜூஸ், டூத்பிக் ஸ்டிக்ஸு, உப்பு. நம்ம கார்லிக் ஸ்டார்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. வாசனையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம பூண்டை 2ஆக கட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயத்தையும் 2ஆக கட் பண்ணிக்கலாம். கற்பூரவள்ளி இலை சின்னதாக இருந்ததுனால 4ஆக கட் பண்ணிக்கலாம். டூத்பிக் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு ஒரு பூண்டு பீஸ், அடுத்து கற்பூரவள்ளி இலை பீஸ், ஒரு சின்ன வெங்காயம், அடுத்தும் கற்பூரவள்ளி இலை பீஸ், அப்புறம் பூண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் டூத்பிக்கில் அழகாக நம்ம குத்தி வச்சுக்கலாம். நமக்கு இத்தனை பீஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான கார்லிக் ஸ்டார்டர் இது. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நியூ வியூவர்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லெமன் ஜூஸில் உப்பு, மிளகாத்தூள், பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சூப்பராக நமக்கு ரெட் சில்லி பேஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போது தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, இதில் நான் பாதி தான் இப்போ ஃபஸ்ட்டு செய்கிறேன், மீதி 2ஆவது போட்டு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கணும். ஆனால் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லைட்டாக டர்ன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு வச்சுக்கலாம். 1 மினிட் ஆனதும் எடுத்துட்டு திருப்பியும் லைட்டாக டர்ன் பண்ணி கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒரு 1 மினிட்டுக்கு மூடி போட்டு வச்சுப்போம். 1 மினிட் ஆனதும் எடுத்துட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போவே லேசாக நல்ல ஸ்மெல் வரும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ ஒரு 1 மினிட்டுக்கு திருப்பியும் மூடி போட்டு வச்சுப்போம். 1 மினிட் ஆனதும் எடுத்துட்டு திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போவே பூண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, நல்ல வாசனை வரும். இப்போது நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை 1/2 ஸ்பூன் போடணும். 1/4 ஸ்பூனில் 2 வாட்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுப்போம் ஒரு 1 மினிட்டுக்கு. 1 மினிட் ஆனதும் திருப்பியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நமக்கு சூப்பராக பூண்டு, சின்ன வெங்காயம், அந்த கற்பூரவள்ளி இலை அதெல்லாம் வாசனையாக சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இந்த செட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி அடுத்த செட்டையும் போட்டு எடுத்துப்போம். அப்போது தோசை தவாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே ரிப்பீட் பண்ணிப்போம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தேங்காய் ஓடை கொஞ்சம் கங்கு வேணுன்றதுனால அந்த பக்கத்து ஸ்டவ்வில் நல்ல இந்த தேங்காய் ஓடை நல்லா எரிய வச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பண்ணியாச்சு. இதோ கங்கு நமக்கு ரெடியாக இருக்குது. இங்கே நம்மளோட ஸ்டார்டரும் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பிளேட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நல்ல வெந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கறதுக்கு இப்போது தேங்காய் ஓடை நல்லா கங்கு பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கீ ஊற்றிப்போம். இந்த புகை அப்படி வரும்போதே ஒரு பிளேட்டை போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். ஃப்ளேவர் அதில் நல்லபடியாக இறங்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுப்போம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதில் ஹனி வச்சுருக்கோம். இது கற்பூரவள்ளி இலை. இது வந்து அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் லெமனும் பட்டரும் சேர்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டிப், ஹனியில் ஒரு டிப் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. அந்த கார்லிக்கு, அந்த ஸ்மோக்டு ஃப்ளேவர், அதில் வெந்தது அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கற்பூரவள்ளி இலையோட ஃப்ளேவர் கூட அதில் தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.